தமிழக அரசியல் களம் சூடுபிடிச்சு கொஞ்ச நாள் ஆகியும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் மட்டும் இன்னும் முழு வீச்சா களத்துல இறங்கலையேன்னு யோசிக்கிறவங்களுக்கு அவரே பதில் சொல்றாரு, கேட்கலாம். ஆகஸ்ட் 31, 2007 நம் இயக்கம் துவங்கி 8 ஆண்டுகளை கடந்து 9வது ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு சாதாரண இயக்கம் என்று நினைத்து விடாதீர்கள். இது நாளை நாட்டை ஆள போகின்ற இயக்கம் என்று தைரியமாக சொல்வேன். வெற்றிக்காக போராட வேண்டும் என்று சொன்னால் உழைப்பு இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும். அந்த உழைப்பும் உறுதியும் இந்த இடத்தில் இருக்கிறது, சமத்துவ மக்கள் கட்சியிடம் இருக்கிறது. சில சமயங்களில் உழைப்பு வெளியே தெரியாமல் இருக்கலாம். இந்த சைனா ஒலிம்பிக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி அந்த சைனா அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே பல பேருக்கு தெரியாது. நான் திடீர்னு ஒலிம்பிக்ஸ் வந்தாங்க, பார்த்தா எல்லா தங்க மெடல் பதக்கத்தையும் வென்றவர்கள் அவராகி USA அமெரிக்காவை கதிகலங்க வைக்க செய்தது சைனா. அது போல நாம தான். ஆறு சலசு இல்லாமல் சலசலப்பு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது சொன்னால் அது ஆழமா ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். வெளியே தெரியாது. அதுதான் சமத்துவ மக்கள் கட்சி. 8 ஆண்டுகளை கடந்து 9 ஆண்டுகள் பயணித்த சூழ்நிலையிலே பல மாற்றங்கள், பல சோதனைகள், பல வேதனைகள் அனைத்தும் சந்தித்திருக்கின்றோம். எதற்காக ஒரு சாதாரண இயக்கம் அல்ல என்று சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு இயக்கம் எப்படி செயல்பட வேண்டும், அந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் எப்படி குணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும், எப்படி ஒரு நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும், மக்கள் சேவையில் எப்படி தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத் தருகின்ற ஒரு கோவிலாகத்தான் நான் சமத்துவ மக்கள் கட்சியை பார்க்கின்றேன். காரணம், நான் ஒரு முதல் தொண்டை, அதனால இந்த படத்தை வச்சிருக்கேன். என்னை கூட நான் சட்டமன்றத்தில் செல்லும் போது சிலர் கேட்டார்கள், என்ன நீங்க உங்க படத்தையே வச்சிருக்கீங்க? நான் என்னுடைய கட்சி தலைவரோட படத்தை வச்சிருக்கேன், நான் தான் முதல் தொண்டன் சொன்னேன். நான் தொண்டனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். உங்களோடு ஒருவனாக இருந்து இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும்.